தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்க முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இதற்கான கிரீன் சிக்னலை நிதித்துறை அதிகாரிகள் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் 5000 ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் 5000 ரூபாய் வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும். இந்த இழப்பை தவிர்க்க 3000 ரூபாய் கொடுத்தால் போதுமா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி ரீதியிலான ஆய்வுகளை செய்த அதிகாரிகள் 3000 ரூபாய் கொடுத்தால் பெரிய இழப்பு இருக்காது என்று முதல்வரிடம் கூறியுள்ளனர். இதனையடுத்து 3000 ரூபாய் பொங்கலுக்கு வழங்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் டாப் தலைகள் சிலர் நிதித்துறை தரப்பினரிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த வருடம் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம். தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடும் பெருமை மிகு ஒரு பண்டிகைதான் பொங்கல் திருநாள். மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று செய்திகள் வெளியானது. இந்த நிலையில்தான் 3000 ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட உள்ளதாம். பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 5000 ரூபாய் கொடுத்தால் மாநிலத்தின் நிதி நிலைமை காரணமாக அதிகாரிகள் சவால்களை எதிர்கொள்வார்கள். தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய கவலையாக உள்ளது. மேலும் அரசு ஏற்கனவே பல நலத்திட்டங்கள், மானியங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதியை ஒதுக்கி உள்ளது. அதோடு மகளிர் உரிமை தொகையும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. நிதி நெருக்கடி காரணமாகவே 5000த்திற்கு பதிலாக 3000 ரூபாயை வழங்க அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியதால் முதல்வர் ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கொண்டு 3000 ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சர்வே ஒன்றை நிர்வாகிகள் மூலம் எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு ஒன்று வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தினருடனும் பேச உள்ளது. பல முக்கியமான கேள்விகளை கேட்க உள்ளனர். பொங்கல் பரிசு வந்ததா மற்றும் பள்ளி உதவி தங்களது வீட்டை சென்றடைந்ததா என விசாரித்து ஒரு படிவத்தை வழங்கி விவரங்களை பெறுவார்கள். படிவத்தை சமர்ப்பிப்பவர்களுக்கு QR குறியீடு வழங்கப்படும். அதில் கோரிக்கையின் நிலையை அறிய முடியும். அவர்களும் இருக்கும் கோரிக்கைகளை கேட்டு அதன் அடிப்படையில் உடனடி தீர்வு அல்லது தேர்தல் வாக்குறுதிகளாக திமுகவினர் இதை வழங்குவார்கள் என்று ஆளும் திமுக தரப்பு கூறி வருகிறது. பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 3000 ரூபாய் ரொக்கம் வழங்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்ட CITU கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர்கள் நல வாரிய அலுவலகம் முன்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாரியப்பன் தலைமை வகித்தார். Subscribe to One India and never miss an update.